ஆண்டாள் பாடிய பாசுர முத்துக்கள் ஒவ்வொன்றும் எம்பிரானின் பெருமைகளை உரைத்து கொண்டே இருக்கிறது. எப்பேற்பட்ட வீரன் நீ! உன்னை கொண்டாடுவது நாங்கள் செய்த பெரும் பேறு. எங்கள் முன்னோர்கள் செய்த வினைப்பயனால் உன்னை நினைந்து உருகும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். பகவானின் பாதத்தை போற்றும் பாசுரம். எப்படிப்பட்ட பெருமையான பாதங்கள்! பாத அரவிந்தங்களை ஷரண் அடைந்தவர்களுக்கு பிறப்பற்ற சூழலை தந்து காத்து அருளும் கவசம். பாத பூஜை, பாதுகா ஸ்லோகங்கள் மற்றும் குருமார்களின் பாதத்துளிகளின் பெருமைகளும் ஞானிகள் மகான்களின் பாதங்களே நமக்கு அபயமளிக்கும் ரக்ஷை என்றும் உணர்த்த உதவுகிறது. வீட்டிலும் கூட பெரியவர்களின் பாதங்களை பணிவது நம் செருக்கை மட்டுப்படுத்த உதவும். பெரியோரின் ஆசைகளை பெற்றுத்தரும். பாதங்களுக்கு அத்தனை பெருமை. உலகளந்தவனின் பாதங்களின் விசேஷம் சொல்லில் அடங்காது. ஓங்கி உலகளந்தவனிடம் தனி அபிமானம் ஆண்டாளுக்கு. ஒன்றுக்கும் மேற்பட்ட பாசுரத்தில் கொண்டாடியிருக்கிறார். இருக்காதா என்ன? உலகளந்த பெருமானின் கருணையை அவர் கைகளில் ஏந்தியிருக்கிறார். அசுரத்தன்மையை அழிக்கும் சக்கரத்தை வலக்கையிலும் அபயமளிக்கும் சங்கை இடக்கையிலும் ஏந்தியிருப்பவர் மகாபலியின் ஆணவத்தை வதம் செய்து அவரை சம்ஹரிக்காமல் அபயமளித்து பாதாள லோகம் அனுப்புகிறார். அதனால் உலகளந்தார் வலக்கையில் அபயமளிக்கும் சங்கை ஏந்தி இடக்கையில் சக்கரத்துடன் அருள் சுரக்கிறார். மூன்றே அடிகளால் உலகம் அளந்த பெருமைக்குரிய பொன்னடிகள் போற்றி. பிஞ்சு பாதங்களால் செருக்கை அடக்கியவன் மகாபலியின் ஆணவத்தை கால்களால் அடக்கிய திருவடிகளே போற்றி. அதேபோல் எம் ஆணவம் கொன்று ஆட்கொள்வாய். ராவணனை ஜெயித்து ஆட்கொள்ள அழகிய இலங்கைக்கு நடந்தே சென்ற வலிமையுடைய பூம்பாதங்களை உடைய வெற்றி செல்வன் ராமனுக்கு வந்தனம். எத்தனை பெருமைக்குரிய கால்கள்! பாதுகையையும் பரதனுக்கு அளித்து முட்களிலும் கற்களிலும் கால் வைத்த ஸ்ரீராமனின் திருப்பாதங்களுக்கு சரணம். சக்கர வடிவம் தாங்கிய சகடாசுரனை பிஞ்சு கால்களால் உதைத்து துவம்சம் செய்த புகழ்மிக்க பொன் தாமரை அடிகளை போற்றுகிறோம். வத்சாசுரனை சுழற்றி அடித்த திருவடியின் திருக்கழலை போற்றுகிறோம். வத்சாசுரனும் கபித்தாசுரனும் கம்சனால் ஏவப்பட்டவர்கள். வத்சாசுரன் இளங்கன்றின் வடிவம் கொண்டு ஆயர்களின் பசுக்களுடன் இணைந்தான். கண்ணனை வீழ்த்தும் எண்ணத்தின் மடமை. கபித்தாசுரன் அங்கு விளாமர வடிவமெடுத்து தன்னை ஊன்றிக்கொண்டான். இருவரும் மாயா ரூபம் தரிப்பதில் தேர்ந்தவர்கள். கண்ணன் வத்சாசுரனை கண்டுகொண்டான். இளங்கன்றின் வடிவமாக இருக்கும் வத்சாசுரனின் பின்னங்கால்களையும் வாலையும் பிடித்து தட்டாமாலை சுற்றி வீசி எறிகிறான். வத்சாசுரன் விளாமரத்தில் போய் விழுந்து பெரும் சத்தத்துடன் மடிந்து போகிறான். அவன் இடித்த வேகத்தில் விளாமரமாக இருந்த கபித்தாசுரனும் வேறற்று சாய்ந்து விட்டான். இருவரும் அசுர உருவத்துடன் பூமி அதிர விழுந்து மாண்டனர். அந்த வத்சாசுரனின் கால்களை சுழற்றி அடித்த வீரனின் பிஞ்சு திருவடியின் திருக்கழல்களை போற்றுகிறோம். ஸ்ரீகிருஷ்ணனின் திருவடியை போற்றிய கோதை அபயமளிக்கும் அவன் கைகளை நமஸ்கரிக்கிறாள். கால் பிடிப்பது என்பது புவியில் மானிட பிறப்பெடுத்த சாதாரணருக்கு செய்ய வேண்டியதை விடவும் இறைவனின் கால் பிடித்தால் அவன் நம்மை கைவிடாது அழைத்துச் செல்வான். கைப்பிடித்து உயர்த்தி வைப்பான். இந்திரனின் கோபத்துக்கு ஆளான ஆயர் குலத்தை கோவர்தனகிரியை சிறு சுட்டுவிரலால் அபயமளித்த திருக்கரங்களை உடையவனின் காருண்யத்துக்கு தலை வணங்குகிறோம். பகைவர்களை பந்தாடி வெற்றி கண்ட உன் திருக்கை வேலை நமஸ்கரிக்கிறோம். உன்னை உன் வீரத்தை பாடியாடி கொண்டாடி திருவடி பணிந்து சேவகம் செய்யவே உன் அருள் வேண்டி வந்திருக்கும் எங்களுக்கு உன் அபயக்கரம் நீட்டுகிறான். நீட்டும் போதே பற்றுவோம். பாசுரம் சொல்லி நிறைவு செய்கிறோம். ஆண்டாள் திருவடி சரணம். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி ஒன்ற சகடம் புதைத்தாய் புகழ் போற்றி கன்று குளிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குந்து குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் என் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்றியா